என் மென்டர் ஒரு விஷயம் சொன்னாரு, இந்த கோல்டு சேமிப்பு பண்ணுறதுனால நம்ம பெரிய அளவில் பணக்காரவங்களாம் ஆக முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம ஏழையாக ஆக மாட்டோம். ஸோ அதுதான் ஆக்சுவலி மெயின் பாயிண்டே தெரியுங்களா. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டோமாக்கா, அது உங்களுக்கு அறியாமலே நீங்கள் இந்த 100 வெளியில் ஆரம்பிச்சது 1 கிராம், 10 கிராம், 20 கிராம், 50 கிராம், 100 கிராம் அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 20 கிராம் பார்த்தீங்கன்னா அதோட வேல்யூ தெரியுங்களா, இப்போட விலைக்கு 11,000 12,000 வெளி வரைக்கும் வரும் ஒரு 20 கிராமோட வேல்யூ. ஸோ அட்லீஸ்ட் உங்களோட ஆபத்து அவசரத்துக்கு உங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு உங்கள் கையில் இருக்கும். ஸோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, கோல்டு வச்சுருக்கிறவங்க ஏழையாக உழுந்தது ஏதாச்சும் அந்த மாதிரி. ஸோ இது வரைக்கும் நம்ம அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை. யாரெல்லாம் கோல்டு கையில் வச்சுருக்காங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆபத்து அவசரத்துக்கு அவங்களுக்கு அது உதவும். அடகு வைக்கலாம், விற்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் நம்ம அறவே சேமிப்பு பண்ணாமல் இருந்தோமா தான் நம்ம ஏழையாக போவோம். திடீர்னு ஒரு வேலை போச்சுன்னா நம்மளுக்கு ஒரு பேக்கப் எதுவுமே இருக்காது. இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் கோல்டாக சேமிப்பு பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கனாக்கா அது உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும், உங்களை காப்பாற்றும். ஏன்னா கோல்டு பார்த்தீங்கன்னா காசோட வேல்யூவை இன்ஃப்ளேஷன்லேருந்து காப்பாற்றுறது மட்டும் இல்லை, உங்களுக்கு காசு ஒரு ஆபத்து அவசரத்துக்கு உங்களுக்கு நீங்கள் அந்த கோல்டு அடகு வைக்கலாம், இல்லை விற்கலாம். ஸோ கோல்ட் பார் 99.9 உங்களுக்கு அதிக வேல்யூ கொடுக்கும். அதுவும் ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்மில் நீங்கள் சேமிப்பு பண்ணுறதை உறுதிப்படுத்திக்கோங்க. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணலன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நம்பி வாங்க, சந்தோஷமாக சேவிங் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்றும் கோல்டு சேமிப்பு ஆரம்பிக்கலைனாக்கா எனக்கு போல நான் பண்ணுங்கள்.